தான் மகான்கள் வந்து பிறந்து இந்த மதத்தை ஸ்தாபிச்சிருக்கார்கள். அது மாதிரி வந்தவர் தான் ஞானசம்பந்தர். வேதநெறி தழைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத. எதுக்காக அவதாரம் பண்ணினார்? அவர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணினார்? 3 தடவை அழுதார். 3 தடவை அவர் அழுதார். அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு 3 தடவை அழுதார். இந்த 3 அழுகையும் எதற்குங்கிறார் சேக்கிழார். முதல் அழுக வேதநெறி தழைத்தோங்க, இதுக்கு ஒரு அழுக. மிகு செய்வத்துறை விளங்க, இதுக்கு ஒரு அழுக. பூத பரம்பரை பொழிய, இதுக்கு ஒரு அழுக. புனிதவாய் மலர்ந்தழுத, இதுக்கு அழுவாளான்னா அழுதால் அவன் அருளை பெறலாம். பகவான் அடையறதுக்கு எத்தனையோ வழி இருக்க, சுலபமான வழி அழறது. யானே பொய்யன் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் வினையேன் ஆனால் அழுதால் உனை பெறலாமே. எல்லாம் ஃப்ராடுங்கிறார் மணிவாசகர் என்கிட்ட. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், அழுதால் அவனை அடையலாமான்னா ஏன் இதை சொல்றார் அப்படின்னா அதுக்கு 2 காரணம் உண்டு. ஒரு காரணம் வந்து இதை தவிர எனக்கு வேற எதை கேட்டாலும் தெரியாதுன்னு நாம சொல்லிடுவோம். பூஜை பண்ண தெரியுமா? தெரியாது. கோலம் போட தெரியுமா? தெரியாது. விளக்கேற்ற தெரியுமா? தெரியாது. பூ எடுத்து மாலை தொடுக்க தெரியுமா? தெரியாது. ஜெபம் பண்ண தெரியுமா? தெரியாது. பஜனை பண்ண தெரியுமா? தெரியாது. நமஸ்காரம் பண்ண தெரியுமா? தெரியாது. எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது சார். அழ தெரியுமோ? அழ தெரியாதுன்னு யாராவது சொல்லுவானா? எல்லாரும் அழலாம். இருக்கிறவனும் அழலாம், இல்லாதவனும் அழலாம். அதான் ஒரு விஷயம். இல்லாதவன் அழுதா கூட நியாயங்களாம், இருக்கிறவனும் அழலாம். இது ஒரு பக்கம். யாரை பார்த்தாலும் அழுகதான் நிற்கிறது. பார்க்கறத டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் அமக்கலமா இருக்கே தவிர சார் சௌக்கியமானு கேட்டுட்டா 5 நிமிஷம் அவன் அழகத்தை கேட்டோம்னா நம்ம சௌக்கியம் பெறுது. நான் தோஷம் சொல்லல, பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஜனங்களுக்கு அழுத்தம் அவ்வளவு இருக்கு. அப்ப அழுக சகஜமா வரும். அழ தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அதனாலேயே நாவுக்கரசு நாயனார் திருவாரூர்ல கேட்கிறார், எனக்கு கோலம் போட தெரியாது, பூ போட தெரியாது, பூஜை பண்ண தெரியாதுன்னு சொல்றியா, அழ தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன்னா அழுன்னா. சங்கரான்னு சொல்றதே வெறுமனை அழாத சங்கரான்னு சொல்லி அழுது. இதுல முக்கிய காரணம் அழும்போதுதான் நம்மளுடைய அகம்பாகம் போறது. அதுதான் முக்கிய காரணம். எப்ப நம்மால முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரதோ அப்பதான் வாயை விட்டு அழறோம் நாம. அப்ப நம்மளை விட்டு கர்வம் பேர்றது. அதனால அழறது அப்படிங்கிறது பகவான் அடையறதுக்கு சுலபமான வழி. இவர் அழுதார் அப்படின்னு சொல்றார் சேக்கிழார். அப்பேற்பட்ட சம்பந்தனுடைய பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவா. அந்த பாத கமலம் 2ஐயும் வச்சிருந்து தலையில வச்சிருந்து நான் இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறேன்னா, பொதுவா இதுல ஒரு மந்திர சாஸ்திரம் இருக்கு. ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதிங்கிறான் பகவான். என்னை எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஹிருதயத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறான். அந்த தியானங்கள்ல ஞாசம் வைக்கும் போது இப்ப ஒரு மனிதனையும் பார்த்தா எப்படி கும்பிடணும், கும்பிடுறதுல எத்தனை வகை இருக்குங்கிறத சொல்றேன். இப்படி கும்பிடணும். தெய்வத்தை பார்த்தா இப்படி கும்பிடணும். குருவை பார்த்தா இப்படி கும்பிடணும். இந்த கும்பிடுறதுல வித்தியாசம் உண்டு. குருவை பார்த்தா தான் இப்படி பண்ணணும், தெய்வத்தை பார்த்தா இப்படி பண்ணணும், மனிதனை பார்த்தா இப்படி பண்ணணும். இந்த மனிதனையும் காட்டிலும் இந்த நவாவரண ஸ்ரீவித்யா கிரமங்கள்ல உள்ளவாளுக்கு தெரியும். ஞாசம் வைக்கும் போது குரு பாதுகைக்கு எங்க ஸ்தானம்னா மூர்த்தி தான், தலையில தான் வைக்கணும் குரு பாதுகையை. அதனால சேக்கிழார் சொல்றார், பாதமலர் சைவத்துக்கே இந்த சிவ வழிபாடுங்கிற மார்க்கத்துக்கே இவர் தான் பிரதானமானவர். இவர் காலத்தினால பின்னாடி இருந்தாலும் ஞானத்தினால பெரியவரா இருக்கிறதுனால இவர்தான். அதனாலதான் இவரோட பாடல்கள் முதல் திருமுறையில வரது. சைவத்துக்கு பிரமாணமா 12 திருமுறைகள்னு சொல்றார்களோ, அதுல முதல் திருமுறையில வரது இவரோட பாடல்கள். அப்பேற்பட்ட ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டுன்னார். இதையே அடுத்த ஒரு கேள்வி, ஆச்சாரியாருடைய குருவனுடைய
பாதத்தையே நாம பிடிச்சுக்கணும். எல்லாரும் சொல்றார்களே பாதத்தை பிடிச்சுக்கணும், பாதத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னா என்ன சார்னா, ஒரு ஜலத்துல நீர்ல ஒரு கல் எடுத்து போட்டா என்ன ஆகும்? முழுகி போயிடும். ஒரு கட்டையை போட்டா மிதக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். கட்டையை போட்டா மிதக்கும், கல்லை போட்டா முழுகி போயிடும். இந்த கல்லு முழுகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கட்டையோட சேர்த்து கட்டி விடணும். தெப்பல்லாம் அப்படிதானே, இந்த கட்டையோட சேர்த்து கல்லை கட்டிவிட்டா கல்லு முழுகாது. அது மாதிரி பிறவி பெருங்கடல்ல முழுகிற நாம் பிறவி பெருங்கடல்ல முழுகாததான குருநாதருடைய சரணத்தை பிடிச்சிருந்தா நாமும் முழுகாம இருப்போம், நாமும் கரையேறுவோம். அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் குருநாதருடைய பாதத்தை பிடிச்சுக்கணும், பாதத்தை பிடிச்சுக்கணும், சரணத்தை பிடிச்சிருந்து மாய பிரபஞ்சமதில் மோகம் கொண்டலைந்திடாமல், மாய பிரபஞ்சமதில் மோகம் கொண்டலைந்திடாமல், நிலையற்ற வாழ்வுதனை நித்தியமென கொண்டீராமல், மாய பிரபஞ்சமதில் மோகம் கொண்டலைந்திடாமல், நிலையற்ற வாழ்வுதனை நித்தியமென கொண்டீராமல், பாவியன பெயர் கொண்டு பணம் சேர்த்து வைத்திடாமல், பாவியன பெயர் கொண்டு பணம் சேர்த்து வைத்திடாமல், தேவி என்று கேட்போர்க்கு தான தர்மம் பல செய்து, தேவி என்று கேட்போர்க்கு தான தர்மம் பல செய்து, குருநாதன் திருவடியை நாடி, குருநாதன் திருவடியை நாடி, மனமே குருநாதன் திருவடியை நாடி, நாடி மனமே நாடி. மகான்கள்லாம் காமிக்கிறார், குருநாதன் சரணத்தை பிடிச்சுக்கோ, குருநாதன் சரணத்தை பிடிச்சுக்கோ. ஏன் அப்படின்னா அப்பதான் கரையேறலாம் அப்படின்னு. அதனால இவருடைய கதை காலை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு. இவர் பிறந்தது அப்படிங்கிறது ஒரு 1300 வருஷம் முன்னாடி. இவர் பிறந்த ஊருக்கு சீர்காழின்னு பேரு. இவ அப்பாவுக்கு சிவபாத ஹிருதயர்னு பேரு. இவ அம்மாவுக்கு பகவதின்னு பேரு. இவர் பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணின ஒரு குடும்பத்துல பிறந்தவர். அவ அப்பா சிவபாத ஹிருதயர் சோமயாகம் பண்றவன், தீட்சிதர்னு சொல்றோமோ. இந்த தீட்சிதருங்கிறது ஒரு குடும்பத்தோட பேர் இல்ல, ஒரு யூனிவர்சிட்டியில கொடுக்குற பட்டமும் கிடையாது. இது என்ன செஞ்சா இந்த பெயர் வரும் அப்படின்னா சோமயாகம்னு ஒரு யாகம். யாகம் முதல்ல அதுவே நமக்கு தெரியணும். ஹோமம் வேற, யாகம் வேற. நீங்க பார்க்கறது எதுவுமே யாகம் கிடையாது. சண்டி ஹோமமோ கணபதி ஹோமமோ சுதர்சனம் இதெல்லாம் ஹோமம்னு தான் பெயர். யாகம்ங்கிறதே வேற. ஏன்னா நீங்க உபயோகப்படுத்துற பதார்த்தம் எதுவுமே கிடையாது. இந்த ஹவிஸோ, இந்த சாமான்கள் மூலிகைகளோ, இந்த சமித்தி பிச்சித்தலை எதுவுமே கிடையாது. அங்க பசு நெய் மட்டும்தான், அதுவும் பியூர் பசு நெய் தான். தர்ப அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வேத மந்திரங்களால நடக்கிறது. அதுல 5 நாளைக்கு இந்த யாகம் பண்றவர்கள் உடம்பு முழுக்க வெண்ணையை தடவி பட்னி இருக்கணும். 5 நாள் பட்னி இருக்கணும். சோம தீட்சைன்னு பேரு. அந்த தீட்சாசிய சஞ்சாதா இது தீட்சிதா. அந்த 5 நாள்ல எப்படி ஆகணும் உடம்புனால் கிருஷமாயிடும், இழைச்சு போயிடும். ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது, ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது. அப்ப அப்படியே சுருங்கி போயிடும். அதுலயும் அது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்படிதான் கையை வச்சுக்கணும். 5 நாள் இப்படிதான் கையை வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா சாப்பிட்ற வேலை கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு? இது மாதிரி சில நியமங்கள்லாம் உண்டு. உடம்பு அரிச்சா வெண்ணையை தடவி இருக்கிறதுனால எறும்பு வரும். எறும்பை கொல்லக்கூடாது. உடம்பு அரிச்சதுன்னா அந்த நகம் உடம்பு மேல படக்கூடாது. இப்படி தட்டி தான் விடணும். கையில ஒரு சின்ன மான் கொம்பு கட்டியிருப்பான், அதனால தள்ளி விடணும். அதை சில நியமங்கள்லாம் அதை பார்த்தா புரியுமா? அதை அனுஷ்டானம் பண்ணினவர்களுக்கு தான் தீட்சிதர்னு பேர். இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த 800 கோடி பேர்ல எத்தனை தீட்சிதர்கள், யாகம் பண்ணினவர்கள், ஒரிஜினலா யாகம் பண்ணி தீட்சிதர்ங்கிற பேரை அடைஞ்சவா எத்தனை பேர் இருக்கான்னா
163 பேர் தான் இருக்கான். மொத்தமே 163 பேர் ஆல் ஓவர் வேர்ல்டுல. இந்தியாவில தான் இருக்கா. 2 பேர் வெளிநாடு போயிருக்கா. எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க. மேக்சிமம் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கா. அதுல இன்னொரு ஸ்பெஷல் சொல்றேன். அதுல 13 பேர் எங்க குடும்பத்திலேயே இருக்கணும். 13 பேர். சேங்காலிபுரம்னாலே தீட்சிதர் தான் பேர். சேங்காலிபுரம்னால அந்த சோமயாகம் பண்ணின குடும்பத்துல வந்தவர் ஞானசம்பந்தர். அதனாலதான் சோமயாகம் பண்றதுக்கு பணம் வேணும்னு ஆடுதுறையில வந்து இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதழுவே கடல் தனில மூதனு கடல் கடல் தனில மூதனு கடல் தனிடரில் அடக்கிய நெறியமே கடல் தனில மூதனு கடல் இடரில் நெறியமே இதுவோ எம்மையாலும் மாறிவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது உள்ளாவது உரையவனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது உள்ளாவது உரையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது ஆவது உரையவனே. எல்லாருக்கும் தெரிஞ்ச தேவாரம் சம்பந்தர் தேவாரம். இத பாடினதே யாக மடத்துக்கு பணம் வேணும்னு கேட்கறதுக்கு தான். அவ அப்பா பண்ற யாகத்துக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த தேவாரம் பாடுறாரு அப்படின்னு மேல கதையில வரும். அந்த யாகம் பண்ண குடும்பத்துல வந்து பிறக்கிறார். அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. குழந்தை வேணும்னு தவம் பண்றான். சிவபாத ஹிருதயரும் பகவதி பொதுவா தவம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண போட்டோ எடுக்கிறதா இருந்தா அப்படியே எடுத்துருவோமா நம்ம. ஒரு காலத்துல எல்லாம், இப்பதான் எல்லாமே தலைமையை மாறி போயிடுது. கொஞ்ச நாளத்துல சாப்பாடு எப்படி சாப்பிடுவான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. வாய் வழியா சாப்பிடுவானா, வேற ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு காலத்துல போட்டோ எடுத்துக்கிறதா இருந்தா உடனே அந்த ஸ்டுடியோவுக்கு போனா கூட தெரியும். தலையை வாரிப்பா, நெத்தியில பவுடர் பூசி பார்த்து, துண்ணூறு வச்சு விபூதி வச்சிருப்பா, குங்குமம் வச்சிருப்பா. தன்னை ஒரு சரி பண்ணிட்டு தான் போட்டோ எடுத்துப்போம். கவனிச்சு கேட்கணும். ஒரு பேப்பர்ல நம்ம மாதிரி ஒரு உருவம் வரத்துக்கே நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறோமே, நம்மளை மாதிரி உயிரோட ஒரு உருவம் வந்து சரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளோட அச்சுதான குழந்தை. அங்காதங்கா சம்பாசி ஹிருதயாதபிஜாயசே ஆத்மாவி புத்திர நாமாசி அப்படின்னு வேதம் சொல்றது. கல்யாணம் ஆன உடனே தனுஷ்கோட்டியில போய் ஸ்நானம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தனுஷ்கோட்டியில சில பேர் கல்யாணம் ஆன உடனே தனுஷ்கோடி போய் சேதுவில போய் ஸ்நானம் பண்ணணும். அப்பதான் சுத்தி அடையும் சரீரம். முதல் என்ன அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்க இந்த ஸ்நானத்தை ஒரு கால் உங்க குடும்பத்துல இல்லைன்னா ஒரு தடவை போறோம். யாருக்காவது இருக்குன்னு உங்களுக்கு தோணினதுன்னா 3 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைய பத்தினா ஜெனட்டிக் ப்ராப்ளமே இருக்காது. ஈஸியான பரிகாரம். எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நாம். அந்த சேதுல ஸ்நானம் பண்ணணும். ரெகுலரா அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும். குழந்தை பிறக்கிற காலம்னு டாக்டர் சொல்ற அந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, அதுல வந்து இந்த பெண்களோட காலத்துல ஒரு 15 இருந்து 16 நாள் கணவன் மனைவி 2 பேருமே அரச மர பிரதட்சணம் பண்ணணும். ஷஷ்டி விரதம் இருக்கணும்.
ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். இதெல்லாம் பேசிக். நான் சொல்றதெல்லாம் சேர்ந்து பண்ணணும். ஒன்று பண்ணினாலே போதும். சில பேருக்கு பத்தல்லைன்னா நான் சொல்றதெல்லாம் பண்ணணும். அதுல முக்கியமானது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி சேத்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடணும். பாபத்தை வச்சு குழந்தைய வித்துக்கூடாது. குடும்பத்துல ஏதாவது பிதிர் சாபங்கள்லாம் இருந்து யாராவது அகால மரணம்லாம் அடைஞ்சா அதெல்லாம் பாதிக்கும். அதெல்லாம் அந்த பரம்பரைக்கு வராம இருக்கும். இது ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான். அந்த பாபத்தை போக்கிக்கிறதுக்கு அடுத்த காரியம் ஒண்ணு தனியா பண்ணணும். இந்த குழந்தைகிட்ட அது வராம இருக்கிறதுக்கு தடுக்கிற விஷயம் அது. நாம பண்ற பாபம் குழந்தைகள்கிட்ட போயிடக்கூடாது. நாம பண்ணின புண்ணியம் குழந்தைகள்கிட்ட போகணும். அதோட புண்ணியம் மண்ணி ஒரு குழந்தைய பெத்தா, நல்ல குழந்தைய பெக்கிறது எதற்கு அப்படின்னா, நல்ல குழந்தைய பெத்தா அவனால உலகமே நன்மை அடையும். ஒரு புள்ளைய பெத்தான் தசரதன், ஒரே ஒரு நல்ல புள்ளையை பெற்றான். புல்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே அப்படின்னு எல்லாரையும் மோட்சம் ஆயிடுச்சுன்னு போனார் ராமபிரான். ஒரு அயோக்கியன புள்ளையாக பெற்றான் திருதராஷ்டிரன். குலமே நாசமாயிடும். இவன் நாசமான பரவாயில்ல, எத்தனை லட்சம் பேர் செத்து போன அவனால. ஒத்தனோட வரட்டு புடிவாதம் தான காரணம் அது. அதனால நல்ல குழந்தைகளை பெறணும். பெறது மட்டும் இல்லை, நல்ல மக்களா வளர்க்கணும். அடுத்த சப்ஜெக்ட் சொல்றேன். முதல்ல நல்ல குழந்தைகளை பெறணும். அதுக்காக இவர் என்ன பண்றார் அப்படின்னா, தவம் பண்ணினார் அப்படிங்கிறார் சேக்கிழார். அப்பதியில் அந்த நர்த்தம் குடி முதல்வர் ஆசில் மலை கைப்படுத்த சீலத்து கௌனியர் கோத்திரம் விளங்க செப்புவி நெறிவை வந்தார் சிவபாத ஹிருதயர் என்று இப்புவி வாழத்தவம் செய் இயல்பினார் உளரானார். அது ஒரு ஆச்சரியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டா போறாது. எதுக்குங்கிறத பொறுத்துதான் அவன் உயர்ந்தவனா மிடிலா கீழே உள்ளவனாங்கிறது. 3 காரணத்துக்காக குழந்தை வேணும்னு ஆசைப்படலாம். இத்தனை சொத்து ஓடி ஓடி சம்பாதிச்சிருக்கமே, எவனாவது கொண்டு போடுவானே இந்த சொத்தை. ஊரை முழுக்க அடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கமே, இந்த சொத்தெல்லாம் எவனாவது கொண்டு போடுவானே. அதுக்கு குழந்தை வேணுமே. இப்படி குழந்தைய வித்துப்பான் சில பேர். அவன் அதமன்னு அர்த்தம், கீழே உள்ளவன். ஐயோ, நம்மளை கரையேற்றத்துக்கு ஒரு குழந்தை இல்லையே, நாளைக்கு நல்ல கொல்லி போட்டு நம்மளை கரையேற்றணுமே. சத்புத்திர சந்தாரிதான்னு சாஸ்திரம் சொல்றதே. குழந்தைகள் பண்ற கர்மாவனாலையும் கரையேறான்னு சொல்றதே. நமக்கு கரையேற்றி விடுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமேன்னு ஒரு பையன் ஒருத்தர் ஆசைப்பட்டா அவன் மத்தியமன்னு அர்த்தம். பின்ன யார் உயர்ந்தவன்னா, நாம செஞ்சுன்னு வர நல்ல காரியங்களை செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணுமேனு ஆசைப்படணும். நாம செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணும். இத்தனை தர்மங்கள் தாத்தா செஞ்சாரு, அப்பா செஞ்சாரு, நாம செய்யறமே. எத்தனை கட்டளை. ஒரு திருச்சியில் ஒரு டாக்டர்கிட்ட பேசிருக்கிறதே சொன்னார். இந்த விராலி மலைன்னு இருக்கு பார்த்தீங்களா, விராலி மலையில வருஷம் இந்த மாசம் கிருத்திகைக்கு அன்னதானம் பண்ணுவோம் சாமி. எப்படின்னா, இது எத்தனை தலைமுறையா நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மங்களை செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாதான் கரெக்டே தவிர, என்ன கரையேற்றுறதுக்குன்னோ என் சொத்தை காப்பாற்றுறதுக்கு குழந்தை வேணும் அதெல்லாம் அடுத்த நிலை. இவர் என்ன சொல்றாரு சேக்கிழார், இப்புவி வாழ தவம் செய் அப்படின்னா, பூமி வாழறதுக்கு, இந்த பூமி கரையேறதுக்காக, இந்த பூமி உத்தாரணம் அடையறதுக்காக தவம் செஞ்சார் அப்படின்னு. சிவபெருமானை குறிச்சு தவம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிறது அவர்களுக்கு. சிவபெருமான் அருளால பிறந்ததுனால அந்த குழந்தை ஆர்திரா நட்சத்திரத்துல பிறக்கிறது. நட்சத்திரங்கள் 27. எல்லாருமே 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் பிறக்கணும். நட்சத்திரத்தை வச்சிருந்தோ ராசியை வச்சிருந்தோ இயல்பதான் சொல்லலாமே தவிர பலனை சொல்ல முடியாது. நீங்கெல்லாம் ஏமாறக்கூடாது. இந்த ராசி பலன்னு போடுறதே ஃப்ராடு. ஜோதிஷ சாஸ்திரப்படி சொல்றேன் நான். கோச்சாரம்ங்கிறது 5% தான் ஜாதக ரீதியா. அவா ஜாதகம்தான் முக்கியம். நட்சத்திரம் ராசிகள்லாம் இயல்ப சொல்லலாம். இந்த நட்சத்திரம் பிறந்தவன் இப்படி இருப்பாள், இல்ல ராசியில பிறந்த ஒரு 50-60% ஒத்து போகும். அதை தவிர லக்னம் இருக்கு, அதை தவிர தசாபுக்தி இருக்கு, கிரகங்கள் எங்க இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இதை தாண்டி தசாபுக்தி கோச்சார
அந்தரம் கிரகங்கள் இருக்கிற நிலை லக்னத்தை பொறுத்துதான் வாழ்க்கையில பலன்கள். இதுல பிளஸ்ஸா இருந்ததுன்னா கோச்சாரம்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சிக்கெல்லாம் கோச்சாரம்னு பேரு. அது இது பிளஸ்ஸா இருக்கிறத அதுவும் பிளஸ்ஸா இருந்ததுன்னா தூக்கி விட்டுரும். இது பிளஸ்ஸா இருக்கிறத அது மைனஸா இருந்தா நம்மள ஒண்ணுமே பண்ணாது. இது மைனஸா இருக்கிறத அதுவும் மைனஸா இருந்தா கீழே கொண்டு தள்ளும். சில பேருக்கு 7 சனி நடக்கிறதுன்னே தெரியாது. போட்டு போடும் வாழ்க்கையில பார்த்தேன்னா. சில பேர் சாதாரண சந்திராஷ்டமத்துக்கே சந்தியில நிற்பான். மாசம் வந்துட்டு ஒரு பேருக்கு சந்திராஷ்டமம், அதுக்கே சந்தியில நிற்பான். ஜாதகம் அது மாதிரி ஜாதகம் எப்படி அமையிறதுங்கிறது தான் விஷயம். அதனால நம்ம ஏன்னா ஞானம் வேணும். எனக்கு வர வர நாளாக எத்தனை நாள் இருக்க போறோம்லாம் தெரியல, ஒரு வேகம் வர்றது. என்னன்னா எவ்வளவு தூரம் மேக்சிமம் இந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியாச்சு, பாகவத ராமாயணங்கள்லாம் நிறைய சொல்லியாச்சு. இந்த ஜனங்களுக்கு விட்டு போன அந்த கண்டினியூட்டியை திருப்பி கொண்டு வந்து விடணும். நம்ம மதத்தை பத்தின அறிவானது ஜனங்களுக்கு வரணும், அது வேணும். அதனாலதான் போலிகள் ஜாஸ்தியா போயிடுது, ஃப்ராடு ஜாஸ்தியா போயிடுது. அங்கங்க இத்தனை நவகிரகம் உண்டா, இத்தனை பரிகாரம் உண்டா, இத்தனை சாந்தி உண்டா. நல்ல காரியம் நிறைய பண்ணுவார்கள், நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுவார்கள். அப்படித்தானே தவிர இத்தனை இது உண்டாங்க. வீட்டை அப்படியே இடிச்சு கட்டினா நீங்க அப்படியே விற்பேங்கிறான், அது ஒரு பிராட். இந்த வாஸ்து எல்லாம் கோவிலுக்கு தான். அக்ரஹாரமே வேண்டாம், கிராமத்துல ஒரே மாதிரி தானே வீடு. அந்த காலத்துல ஒரு செவர் இன்னொருத்தருக்கு தாய் செவரா இருக்கும். இது என்ன வாஸ்து பார்த்தா கட்டினா? வாஸ்துக்கு விருத்தமா கட்டக்கூடாதுங்கிறதே வேற. நீங்க இப்படி அளவு இருக்கணும், இந்த நீள், அதெல்லாம் இல்லை. நீங்க அக்னி மூலையில கொண்டு கிணறு தோண்டக்கூடாதுன்னா அது நியாயம், அது நியாயமான விஷயம். அதுவுமே அதுக்கு மேலேயே ஒண்ணு சொல்றேன் நான், ஜலமே அங்கதான் இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? ஜலம் முக்கியமா வாஸ்து முக்கியமா? வீட்டிலேயே இந்த பக்கங்கள்லாம் பாறையா இருக்கு, அந்த இடத்துலதான் இருக்குன்னா கொஞ்சம் நீட்டிட்டு அதை ஒரு கணக்கா போட்டு அதுல ஈசானம் எங்க வருதுங்கிறத பார்த்து போடுற இப்படிதான் எடுத்துக்கணும் நாம. அதுக்காக ஒன்னே நீங்க செஞ்சாதான் சௌக்கியமா இருக்க முடியும். ஒண்ணுமே செய்யாம இத்தனோண்டு வீட்டை மாத்தி செங்கல்ல வச்சதுனால சௌக்கியமா இருக்கலாம்னு சொன்னா அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதுதான் இந்த கேள்வி. இது மாதிரி பேரு இந்த எழுத்துல மாத்தி வச்சிருந்தா பெருசா ஆயிடுவேல். நீங்க இதெல்லாம் பனங்காய உட்கார காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி உள்ளது. இந்த எழுத்துக்கெல்லாம் முதல்ல இந்த எழுத்தெல்லாம் சமஸ்கிருதம் தமிழை தவிர எந்த எழுத்துக்குமே தெய்வீக சக்தி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சமஸ்கிருதம் தமிழை தவிர வேற எந்த எழுத்துக்கும் உச்சரிக்கிறதே தெய்வீக சக்தி வராது. ஏன்னா அது அந்த எழுத்து அந்த மொழிகள் எல்லாமே கன்ஃபியூஷனான மொழி. என்ன சார் அப்படி சொல்றேன்னா, ஆங்கிலம் இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க பேசிட்டு இருக்கோம். நம்ம ஆங்கிலத்தை பேசுறோம். ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆங்கிலத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. BUSH என்ன? புஷ். BUSY என்ன? BUS என்ன? BUங்கிறது பூவா பாபா பியா. BUSH புஷ். BUSY பிஸிங்கிற அந்த பூங்கிறதே பீங் ஆகிறது. BUS பேங்கர். இது பேங்கிறத குறிக்குமா, பீங்கிறத குறிக்குமா, பூங்கிறத குறிக்குமா? ஏதோ பேச தெரியாம ஜாதகம் பேசுறாங்க. இந்த மொழிகள் எல்லாம் ஈஸியா இருக்கு. 26 எழுத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுது. 52 எழுத்துக்கள் மொழி எங்க இருக்கு? இது இந்த தெய்வீக மொழிங்கிறது தமிழும் வடமொழியும் தான். இந்த எழுத்துக்களுக்கு தான் சக்தி உண்டு. அதுவும் எந்தெந்த எழுத்து எந்தெந்த தேவதையை குறிக்கிறது, அதை எப்படி உச்சரிக்கிறோம், உடம்பு எங்கேன்னு கிளம்புறது, இதுக்கெல்லாமே ஒரு சாஸ்திரம் இருக்கு. லட்சணம்னு பேர் அது. அதை சொல்றவாதான் கணபாடிகள் சலட்சண வித்வான்னு சொல்லுவாங்க. அந்த இதுவே வேற. நீங்க பேரை அர்த்தம் போயிடும். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றா, சங்கரன் போட்டுக்கலாம். சம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். சம் கரோதி சங்கரா அப்படின்னு அப்படின்னா ஒரு அர்த்தம் வராது. அது எப்படி வேலை செய்யும்? ஏதோ ஒரு ஃப்ளூட்ல எல்லாருக்கும் அது புரிஞ்சுக்க சொல்ல முடியாது. இது மாதிரி எத்தனையோ குழப்பற விஷயங்கள் தான் இருக்கு. அதனால அதெல்லாம் குழம்பி விடக்கூடாது. நாம சொல்ல வர அதுல 27 நட்சத்திரத்தை பத்தி ஆரம்பிச்சேன். 27 நட்சத்திரத்துக்கு தேவதைகள் உண்டு. வேதம் சொல்றது
அதுல 2 நட்சத்திரத்துக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு சிவன் தேவதை, ஒரு நட்சத்திரத்துக்கு பெருமாள் தேவதை. ஆர்திரா நட்சத்திரம் ருத்ரோ தேவதா, ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா. ஓணம்ங்கிற நட்சத்திரத்துக்கு விஷ்ணு தேவதை, ஆதிரைங்கிற நட்சத்திரத்துக்கு சிவன் தேவதை. அதனால தமிழ்ல எந்த நட்சத்திரத்துக்கும் இல்லாத பெருமை திருங்கிற அடமொழி. இது சிவபெருமானோட நட்சத்திரங்களுக்காக திரு ஆதிரை, இது பெருமாளோட நட்சத்திரங்களுக்காக திரு ஓணம் அப்படிங்கிறது. தெய்வத்தை வழிபட்டு நாம் தெய்வ அருளால குழந்தை பிறக்கும் போது சில ஏகதேசம் சில சிம்டம்ஸ் தெரியும். குருவாயூரப்பனை பூஜை பண்ணினா வியாழக்கிழமையில பொறுப்பால், முருகனை பூஜை பண்ணா கிருத்திகையில, சஷ்டியில, விசாகத்துல, செவ்வாய்க்கிழமை, இதெல்லாம் ஒரு அடையாளம். நமக்கு காமிக்கிறது தெய்வம். இதை பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா தெய்வம் என்ன நேரையே இறங்கி வரும். 10 கட்டி விரதம் வந்திருக்கா நேரையே வந்துருவாரு என்ன முருகன். ரயில் வரலாம் வர, எங்க தாத்தா சொல்லுவார், ரயில் வரலாம் வரக்கூடாதுன்னு டிடிஆர் என்ன பண்ணலாம், ஓரத்துல நின்று கொடியை வேணா அசைச்சு காமிக்கலாம். அவரே என்ன தண்டவாளத்தில் விழுந்து பிறண்டு இப்படி வராதுன்னு சொல்லுவார. அது மாதிரி நீ பண்ற பூஜைக்கு தெய்வமேவா நேரம் வரும், சகுனம் தான் காமிக்கும். இது அவரவர்களுடைய வழிபாட்டுல ஏற்படுற அனுபவம். சிவபெருமான வழிபட்டு குழந்தை பிறந்தாங்கிறதுக்காக சிவஞான ஹிருதயர், இந்த நம்ம ஆதியாம்பாள் சிவகுரு தீட்சிதர்னு ஆதிசங்கரோட அப்பாவுக்கு சிவபெருமான வழிபட்டு தான் பிறந்ததுங்கிறதுனாலதான் ஆதிசங்கரருக்கும் ஆதிரை திருவாதிரை நட்சத்திரம் சிவனை வழிபட்டு பிறந்தது அப்படிங்கிறதுக்காக இவருக்கும் திருவாதிரை நட்சத்திரம். இவர்கள் அப்பா அம்மா வச்ச பெயர் என்னன்னா ஆளுடைய பிள்ளைன்னு பெயர் குழந்தைக்கு. சுத்த தமிழ். இன்னைக்கு யாராவது அந்த பேர்ல வைக்கிற மாதிரி தமிழை வளர்ப்பேன், தமிழ் தான் எங்க மூச்சுன்னு சொல்லிட்டு தமிழிலே இல்லாத எழுத்து முதல் எழுத்து பேரே. இதுதான் தமிழ் வளர்க்கிற முறை. இதெல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. அந்த காலம் இன்னும் சொல்ல போனா தமிழுக்கு ஆதாரமே இந்த நாயன்மார்களுடைய தேவாரமும் ஆழ்வார்களுடைய பாசுரம் தான். இது மட்டும் இல்லைன்னா ஒரு தமிழையும் நீங்க கிழிச்சிருக்கவே முடியாது. எத்தனை இன்னைக்கு தமிழ்னு நீங்க எடுத்துக்கோங்க, எத்தனை கம்பராமாயணம் என்ன, வில்லி பாரதம் என்ன, பெரிய புராணம் என்ன, ஆழ்வார்களுடைய பாசுரம் என்ன, நாயன்மார்களுடைய தேவாரம் என்ன, திருவாசகம் என்ன, அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் எங்க, இதெல்லாம் இல்லாம நீங்க என்னத தமிழை நீங்க நிறுத்திருக்க முடியும்? நீங்க பேசுற தமிழ் தான் 10 நாளைக்குள்ளேயே கொச்சையா பெறது. ஊருக்கு ஊரு ஒரு தமிழ் வேற இல்லை. மதுரை தமிழ்னு ஒண்ணு, நெல்லை தமிழ்னு ஒண்ணு, திருச்சி தமிழ்னு ஒண்ணு. இது எதுலையுமே சேராம சந்தியில இருக்கிற தமிழ் மெட்ராஸ் தமிழ். அவன் என்ன பேசுறானே நமக்கு புரியாது. இத்தனை தமிழ் வேற. இதுதான் தமிழ் வளர்க்கிற லட்சணம். இந்த நாயன்மார்கள் தெய்வீகம் தான் தமிழை தூக்கி. அதனாலதான் ஒரு காலத்துல தமிழ் பாட நூல்ல இதெல்லாம் உண்டு. ஆழ்வார்களோட பாசுரம் உண்டு, நாயன்மார்களோட தேவாரம் உண்டு. யாரோ இப்ப சொன்னா, இந்த பாலக்காடுல நான் பாடும்போது, அண்ணா இது நான் ஸ்கூல்ல படிக்கிறதே கேட்ட பாட்டுன்னா அப்ப இல்லைன்னு அர்த்தம். இப்ப கிடையாது. அதெல்லாம் இந்த தமிழ் அப்படிங்கிறது இவர்கள் தான் உண்மையா வளர்த்தவர்களே. இன்னைக்கு வளர்த்தேன்னு பொழுது விடிஞ்சா சொல்லிட்டு இருக்கிறவன்லாம் தமிழ் வளர்த்தவர்களே கிடையாது. தமிழ்ல 10 வார்த்தை பேசக்கூட தெரியாது. அதுதான் யதார்த்தம்ங்கிறது. சுத்த தமிழ்ல அந்நிய வார்த்தை கலக்காம பேச முடியுமா? வேறு வார்த்தைகள் இல்லாம தமிழ்ல பேச முடியுமான்னா முடியாது. இவர்கள்லாம் அப்படி பேசினவர்கள். நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் அப்படி பேசினவர்கள். தேவாரம் திருவாசகத்திலாம் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை காமிச்சு போனீங்க, மந்திரத்தை தவிர வேற வார்த்தை வராது. ஆளுடைய பிள்ளைன்னு பேரு. அந்த குழந்தை பொதுவா எந்த குழந்தையுமே பிறந்தா பெயர் வைக்கிறது. பொதுவா அந்த குழந்தை பிறந்தா தீட்டுன்னு உண்டு. 10 கடந்து 11வது நாள் தீட்டு போகும் சில பேருக்கு, பிராமணர்கள். 12 கடந்து 13வது நாள் தீட்டு போகும் சத்திரியர்களுக்கு. 15 கடந்து 16வது நாள் தீட்டு போகும் மற்றவர்களுக்கு. 3 வகை உண்டு. அந்த புண்ணியாக வாச்சகம்னு பண்ணுவார்கள். அன்றைய தினம் அவருக்கு நாமகரணம் பேர் பண்ணி, ஜாதகர்மா நாமகரணங்கள்லாம் பண்ணி, அன்னப்பிராசனம் 6 மாசத்துல குழந்தைக்கு சோறு ஊட்டல்னு சொல்ற மத்தியில அது. அதுக்கப்புறம் கர்ணவேதம், காது குத்தல், இதெல்லாம் இந்து தர்மம். இது பிராமணர்களுக்கு உள்ளது இல்லை, எல்லாருக்கும் உள்ளது. இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ளதுங்கிறதுனால தானே இன்னைக்கு காதலி திருவிழான்னு கிராமங்கள்ல நடக்கிறது. காது குத்தல் திருவிழான்னு இன்னைக்கு நடக்கிறதுனோ இந்துக்கள் எல்லாருக்குமே உள்ளது. அதுல இன்னைக்கு பிராமணன் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, மற்றவா பண்ணல.
காதுல பூனல் காதுல தோடு போட்டுக்கிறதோ, பூனல் போடுறதோ, வேஷ்டியோ, தலையில சிகையோ இந்துக்களுடைய அடையாளம். இது ஒத்தருக்கு ஒரு ஜாதிக்கு உள்ளது இல்லை. இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது பிராமணா. ஏன் அபிராமணர்களுக்கும் பூனல் போடுறோமே நாம? ஒரு காரியம் பண்ற சமயத்துல அவ போட்டு கழட்டி வச்சு, பிராமணனே இப்படி அப்படித்தான் பண்றான். காரியம் ஒரு சமயத்துல போட்டு மற்ற சமயத்துல கழட்டி வச்சுடுறான் அப்படிங்கிறது அவர்களை என்ன குறை சொல்றதுக்கு இருக்கு? எப்போதும் போட்டுக்கணுங்கிறதுதான் விஷயம். இவருக்கு அந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. முக்கியமா குழந்தைகளுக்கு நாம பண்ணும்போது பஞ்சாயுதம் பண்ணி போடணும். அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும். அதுக்காக சொல்றேன். குழந்தைகளுக்கு ரக்ஷ காப்புன்னு போடுற மத்தில அது வேப்பலையில காப்பு கட்டுறது அது தனி. அது அடையாளமா பண்ணும்போது கதி, சாருங்கி, சங்கி, சக்ரி, நந்தகி, கத இருக்கணும், வில்லு இருக்கணும், சங்கம் இருக்கணும், சக்கரம் இருக்கணும், கத்தி இருக்கணும். இந்த 5 பஞ்சாயுதம்னு பேரு. இது இந்து மதத்துல உள்ள எல்லாருக்கும் காமன். எல்லா குழந்தைகள் சம்பந்தருக்கு போட்டார்னு இருக்கு. சுந்தரமூர்த்தி இதெல்லாம் வைணவம் எங்கேருந்து வந்தது? இது சைவம் வைணவம் கிடையாது. ஏன்னா ரட்சிக்கிற பெருமான் விஷ்ணுங்கிறதுனால குழந்தைகளுக்கு இதை ரட்சையா போடணும். அதெல்லாம் பண்ணி போட்டார்கள். குழந்தைக்கு ஒரு 3 வயசு. 3 வயசாகிறதே வீட்டுல தானே. பொதுவா இந்த படிப்புங்கிறது ஸ்கூல்ல கொண்டு நீங்க சேர்க்கறது மட்டும் படிப்பு இல்லை. உங்களை சுத்தி குழந்தைகள் கவனிக்கிறதே அதெல்லாமே படிப்பு தான். இது உட்காந்து வைக்கிறதே படிப்பு தான். இந்த கதைக்கு வந்திருக்கு. நான் சொல்றது அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியும். இப்படி ஒண்ணு உங்களெல்லாம் பழக்கிறதுனாலதான் நீங்க உட்காந்துருக்கேன். நீங்க குழந்தைகள் கதைக்கு வரலைன்னா நீங்க பழக்கல. நீங்க யாருமே அப்படி பழக்கம் இல்ல. குழந்தைகள்லாம் அதை விருப்பப்படல. நீங்க யாரு வராங்க, யார் வராருன்னா யாரு கூப்பிட்டேன். நீங்க 3 மாசத்துக்கு 6 மாசம் 1 வயசு குழந்தை. அந்த குழந்தை சினிமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான் எங்கேயாவது? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை தூக்கின்னு சினிமா கோட்டாலவே உட்கார்ந்து 3 மணி நேரம் அது கதற வாயில பாட்டில் அடிச்சு அதை வச்சு சினிமா பார்த்தோம்னா கவனிச்சு கேட்கணும். 2 சினிமாக்கு அழுவும். 3வது சினிமா அதுவும் கொட்ட பார்க்கும். பழக்கம் தான். நாம எப்படி பழக்கிறோங்கிறதுதான் விஷயம். இது ரொம்ப இந்த பழக்கிற வாய்ப்பு சுத்தி அமைகிறதுதான் பாக்கியம் வாழ்க்கையில. இதை இன்னும் அந்த பழக்கத்துல ஓரளவு கைவிடாம பிராமணர்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கறது நல்லவனா இருக்கணும், தீயவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திருதியா இருக்கார்கள். எல்லாருமே இருக்கார்கள். ஓரளவு படிப்பு சாப்பாட்டும் கிடையாது. நம்ம மதத்துல படிப்பையும் சாப்பாடையும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு சாஸ்திரங்கள். வித்யா தானம், அன்னதானம் அப்படின்னு இருக்கு. நான் பரம்பரை ஹோட்டல் வச்சுட்டா கேட்கவே வேண்டாம். படிப்புங்கிறது சுத்தி கவனிக்கிறதா படிப்பு. அந்த குழந்தைகளை பழக்கணும். நம்ம நமஸ்காரம் பண்றது, பூ பறிக்கிறது, விளக்கு ஏத்துறது, சுவாமியை போய் பார்க்கறது, கோவிலுக்கு போறது, இதுக்கெல்லாம் கூடாது. பழக்கினா தானவே குழந்தைகள். இவர் அது மாதிரி பழக்கி இருக்கார். ஒரு நாளைக்கு காத்தால 5 மணிக்கு இவர் பக்கத்துல கோவிலுக்குள்ளேயே அந்த குளத்துல போய் தான் இவர் குளிப்பார். அது மாதிரி இவர் எழுந்துட்டார். எழுந்திருக்காது. எழுந்த உடனே இவர் குளிக்கிறதுக்குள்ள சொம்பு, பாத்திரம், விபூதி, மணிசந்தி இதெல்லாம் எடுத்து போய் குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வருவார். சந்தானெல்லாம் பண்ணிட்டு வருவார். என்ன பண்றது, நானும் வருவேன் அப்படின்னு அழுது. இவர் இருட்டி இருக்குடா, அப்பா குளிக்க போனேன், நான் ஸ்நானம் பண்ண போனேன், நீ அம்மாட்ட தாச்சுக்கோ, நான் வருவேன். நான் வாழ்ந்த பல கலக்கும் நாமகளும் நலம் சிறப்ப திருமகனும் புண்ணியம்
எய்த சேவாண்ட கொடிய வருத்தம் சிறுவனுக்கு சிறுவனுக்கு மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை மொழிகின்ற மூவாண்டுல என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றேன். இவர் போறார், நீ போகல அப்படின்னு அதட்டின உடனே ஓன்னு அழறது. கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்பு எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப. குழந்தை அழறது, கைய கண்ணை கசக்கிண்டு கண்மலர் செப்பியாருக்கு தாங்கல்ல. சம்பந்தர் அழுதாருங்கிறதே தாங்கல்ல. கண்மலர்கள் நீர்த்ததம்ப கைமலர்களால் பிசைந்து. என்ன தமிழ், என்ன தமிழ். இதுவும் ஹஸ்தம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினி நம பங்கஜ நேத்ராயன்னு பகவான சொல்லுவோம். கை தாமரை, கண்ணு தாமரை, கால் தாமரை அப்படின்னு. அதனால சொல்றார் கண்மலர்கள் நீர்த்ததும்ப கைமலர்களா பிசைந்து. உன் செய்கை இதுவாயில் நான் வருவேன் அப்படின்னு அது அழுதவுடனே சரி வா அப்படின்னு சொல்லி இதுவும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே, எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியதானே. ஏன்னா குளிக்கிறது எரும மாடுவே தொப்புன்னு விழுந்துட்டு எழுதுன்னு வருமே, அதுக்கு பேரா குளிக்கிறதுன்னு பேரு. அது மாதிரி நீச்சல் அடிச்சா குளிக்கிறதுன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்றது நாட்சு மூத்திர புரீஷம் குளிய. உலகத்துல எந்த மத நூலும் இதெல்லாம் சொன்னதே கிடையாது. முதல்ல குளிக்கிற இடத்துல எச்சல் துப்பக்கூடாது, யூரின் டாய்லெட் போகக்கூடாது, அந்த ஜலத்துல யூரின் போகக்கூடாது, டாய்லெட் போகக்கூடாது, எச்ச துப்பக்கூடாது, துணி இல்லாம குளிக்க கூடாது. விவசனஸ்னாயாத். ஜலம்ங்கிறது 33 கோடி தேவதைகள் வசிக்கிற ஒரு இடம். அதனாலதான் என்ன காரியமா இருந்தாலும் குடத்துல ஜலத்தை வச்சு பூஜை பண்றோம் நாம, தேவதைகள் இருக்காருங்கிறதுனால தானே. அதனால இந்த அசுத்தங்கள்லாம் ஜலத்துல பண்ணக்கூடாது. பண்ணினா என்ன ஆகும் சார், 30-40 வயசுக்குள்ள நர்வஸ் ப்ராப்ளம் வரும். நிடிந்திரியஸ் குஹ்யோபா ஏஷோ. அதுக்கும் என்ன ஆகுங்கிறதையும் வேதம் சொல்றது. குஹ்யோபா ஏஷோ அக்னி ஏதஸ்யாக்னே ரணதி தோஹாயா. அந்த ஜாடராக்னி அணைஞ்சு போயிடும். மிந்தி 80 வயசுல வெத்த குழம்பு சாதமும் சுட்ட அப்பளாவும் வெடுமாங்காயும் பட்சணமும் தின்னுட்டு விண்ணுன்னு இருக்கும். இன்னைக்கு 30 வயசாகி ஒரு வடையை தின்னுட்டா மேலால ஏப்ப வர்றான், கீழால காத்த வர்றான். ஒரு வடை தின்னது எங்க போச்சு? அந்த ஜரிமான ஆற சக்தி இந்த தப்பெல்லாம் பண்றதுனாலதான் அது இல்லை. நிரிந்திரிய சியாத்துன்னு இருக்கு. ஸ்நானம் பண்றதே இறங்கி இந்த அசுத்தங்கள்லாம் பண்ணாதபடிக்கு சங்கல்பம் பண்ணிட்டு. ஏன்னா ஜலத்துல ஸ்நானம் பண்றதுதான் பாபங்களை போகணும். 3 வகையான பாபம், 3 விதமா நம்ம கிட்ட பாபம் வரும். ஏன்? அத்தியாசனாத், அதீபானாத், எச்ச உக்ராத், பிரதிகிரகாத். அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதும் பாவம் தான். அளவுக்கு அதிகமா குடிக்கிறதுன்னா கல் மந்து எல்லாம் இல்லை, இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி உள்ள பதார்த்தங்களே சொல்றேன். எத்தனை காப்பி ஒரு நாளைக்கு? காத்தால ஒரு தடவை குடிப்பா, சாயங்காலம் ஒரு தடவை குடிப்பா. நடந்தா காப்பி, நின்னா காப்பி, உட்கார்ந்தா காப்பி, பெட்ரோல் போட்டாதான் மேல கிளம்புங்கிற மாதிரி இருக்கு. மாமிக்கும் அது தெரியும். அதனாலேயே கொடுத்தே புண்ணாக்க காமிச்சு மாடை கறக்கிற மாதிரி இந்த காப்பியை கொடுத்தே வேலையை வாங்கிட்டு இருப்பா. அவர்கிட்ட கடைக்கே ஒரு சாமான் வாங்கிட்டு வரணும், என்னடி சொல்றேன், இந்தாங்க காப்பின்னு தான் உடனே ஓடி போயிட்டு வந்துடுவார். அவர் இல்லை, நமக்கு காரியம் ஆகணும், எதை பண்ணா ஆகுமோ அதுதானே பண்ணி ஆகணும். சொன்னதை புரிஞ்சுன்னு செய்யறதா இருந்தா ஏங்க நம்ம ஏமாத்த போறோம் சொல்லுவோம். இது மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. முதல்ல சாப்பிட்டது ஜெரிமானம் ஆக வேண்டாமா? அப்புறம் தான் அடுத்த தடவை சாப்பிடணும். மேல ரொப்பின்டே இருந்தா இதனாலையும் பாவம் வரும். 3வது எச்ச உக்ராத் பிரதிகிரகாத். பிரதிகிரகம்னு கடுமையான தானங்கள் வாங்கறதையும் பாவம் வரும். தன்னோ வருணோ ராஜா பாணினாக்கியவமர்ஷது அப்படின்னு வேதம் அகமர்ஷண சூக்தம்னு பேர். அது சொல்லி இவர் ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணும்போது ஜலத்துல முழுகணும். இன்னும் சொல்ல போனா உடம்பு முழுவதும் ஒரே சமயத்துக்குள்ள ஜலத்துல முழுகிறதுக்கு தான் ஸ்நானம்னு பேர். அதுதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொன்னது. ஒரு 75 வருஷம் முன்னாடி பிறந்து இந்த தேசத்துல அதுதான் நடந்தது. எல்லா இடத்துலையும் குளம்
ஏரி, கண்மாய், நதி இதுலதான் ஸ்நானம் பண்ணுவா. இப்ப எப்படி ஆயிடுது அப்படின்னு சொன்னா, பாத்ரூம்ல போய் குளிக்கிறோம். இந்த பாத்ரூம்ல குளிக்கிறது ஸ்நானம் இல்லை, உடம்ப தொடச்சு விடுறதுன்னு பேரு, உடம்ப அலம்பி விடுறதுன்னு பேரு. ஒரு காலத்துல வீட்டை அலம்பி விட்டு சுத்தம் பண்ணினதையும் நாம பார்த்துருக்கோம். இவ பெருக்கி துடைக்கிறதெல்லாம் அந்த துடைக்கிற மாதிரி நம்ம பாத்ரூம்ல குளிச்சுட்டு வருதுங்கிறது. அலம்பி விடுற மாதிரி நான் சொல்றேன், அந்த எல்லா உறுப்புகளும் ஒரே சமயத்துக்குள்ள ஜலத்துக்குள்ள போகணும். இதுல 100 விசேஷம் சொல்றேன். அது மாதிரி ஒருத்தர் குளிச்சா அவர்களுக்கு நாஸ்திகவாதமே வராது, அவநம்பிக்கை இருக்கு, அது வரவே வராது, வரவே வராது. என்ன சொன்னாலும் வராது. அது மாதிரி குளிக்கலன்னா கோவில்ல பூஜை பண்றவனா இருந்தாலும் அவநம்பிக்கை வந்துடும். சுவாமியே கோயில்ல பூஜை பண்றான்னு ஏன் சொல்றேன்னா, சுவாமியே பக்கத்துல இருந்தாலும் அவநம்பிக்கை வரும். சாஸ்திரம் சொல்றது அது. பிராமணன் தொடர்ந்தாப்புல 1 வருஷமோ 3 வருஷமோ அவகாக ஸ்நானம்னு பேர். இது மாதிரி ஒரு தடவை குளிக்கலைன்னா அவன் பிராமணியம் போயிடும்னு இருக்கு சாஸ்திரத்தில். அதனாலதான் எங்க நதியெல்லாம் இருக்குன்னு தேடி தேடி போய் குளிச்சுட்டு வரணும், ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். இவர் அந்த காலத்துல அப்படிதான் ஸ்நானமே. அப்படி ஸ்நானம் பண்றா. பண்ணும்போது ஜலத்துக்குள்ள போனார்னா, இந்த குழந்தை கரையில உட்காந்து இருக்கா, அப்படி சுத்தி பார்க்கறது, திடீர்னு பார்த்தா அப்பாவை காணோம். ஏன்னா அவர் ஜலத்துக்குள்ள தம் கட்டுவார். அவர் அது மாதிரி ஜபம் பண்ணுவார். இந்த குழந்தை அப்பாவை காணும்னு உடனே இதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்தோடனே இந்த பக்கம் திரும்பி பார்க்கறது, அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது, எழுந்து கொடுத்து. இப்பதான் வெளிச்சம் வந்துட்டு இருக்கிற சமயம், முழுசா இன்னும் விடியல்ல. அதனால இந்த பக்கமா திரும்பி அந்த தோணியப்பர்னு பேரு, சீர்காழியில உள்ள கோவில்ல உள்ள பெருமானுக்கு தோணியப்பர்னு பேரு. அந்த தோணியப்பருடைய கோவில் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா, அம்மே அப்பா அப்படின்னு அந்த குழந்தை அழுத உடனே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பகவான் பார்வதியை கூப்பிட்டு சொல்றான், நம் குழந்தை அழுகிறான். பார்வதியை கூப்பிட்டு நம் குழந்தை அழறான், பசிக்கிறது. அழுக வந்த உடனே பசி வந்துருக்கு. அதனால குழந்தைக்கு பால் கொடு அப்படின்னு உடனே